ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய சாட்டர்டே ஃபாஸ்டிங் சனிக்கிழமை விரதம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுவேன் ஃபாஸ்டிங் அப்போது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடணும். கோலம் வந்து பாப்பா கொஞ்சம் போடுறன்றதுனால அவகிட்ட கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அழிச்சிட்டு மறுபடியுமே போட்டுட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வைக்கணும். விளக்கு தட்டெலாம் தீத்திட்டு அடுப்புக்கெல்லாமே பொட்டு வைக்கணும். எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு முடிச்சாச்சு. அப்புறமேட்டா வந்து என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து சாமி கும்பிடணும்னா அழுக்கு துணி இல்லாமல் தான் சாமி கும்பிடணும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எல்லாமே வாஷ் பண்ணி வெளியில் வந்து தண்ணி வடிகிறதுக்காக வெளியில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் நானும் குளிச்சுட்டு சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு வந்து என்ன செஞ்சேன்னா, முள்ளங்கி சாம்பார், சாதம், ஒரு பக்கம் வந்து அவரைக்காய் பொரித்தேன். முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யணுன்னா, பயிரை தனியாக வேக வச்சுக்கணும் தக்காளி போட்டு. அப்புறம் ஒரு வானலை வந்து புளி சேர்க்குற உணவுக்கு வந்து வெந்தயம் போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் முள்ளங்கி போடணும். முள்ளங்கி வந்து ஒரு அவியல் விட்டு எடுத்து தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்து போட்டுட்டு உப்பு, காரம், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொதி வந்ததும் புளி ஊற்றி கரைச்சி இறக்கிடணும். அப்புறம் சைடில் வந்து அவரைக்காவும் பொரித்து எடுத்தாச்சு. அவரைக்காய் வந்து எப்படின்னா, என்கிட்ட பூண்டு இல்லை, அதனால நான் பூண்டு போடல. எண்ணெய், கடுகு, கடலைப்பயிறு, வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இல்லைனா வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் போடுறதுனால பச்சை மிளகாய் போடலை. அதை போட்டு தாளித்து வதக்கி வெந்ததும் எடுத்து வச்சு சாமிக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இதுதான் என்னுடைய சாட்டர்டே ஃபாஸ்டிங். எப்படின்னா, காலையிலேருந்து சாப்பிடாம வந்து ஒரு 2 o'clock இல்லைனா 3 o'clock இல்லைனா ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி தான் படைக்கணும். அப்புறம் நைட்டு நம்ம சாப்பிட்றதும் சாப்பிடாத நம்மளோட இஷ்டம். ஆனால் டிஃபன் தான் சாப்பிட்ணும். ஃபாஸ்டிங் டேஸில் வந்து இப்படி தான் இருப்பேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.